உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்ல. பட்டணத்துக்காரனாச்சே, கையே சோளத்தட்ட மாதிரி பொசுக்குன்னு இருக்கும்னு நினைச்சேன். என் புருஷன் பலசாலிதான். விட்டிருந்தா நெரிச்சு கொண்டிருப்பான் போலயே. கார்த்தி மச்சான், என் கழுத்தை நெரிச்ச உன் கையாலேயே 15 பவுன் தங்க செயின் வாங்கி போட்டா எப்படி இருக்கும்? போட வைக்கிறேன். விஜி, விஜி, சித்தி, அழாதம்மா. விஜி, விஜி அழாதம்மா. சித்தி, அழாத. இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இங்க பாருமா, இங்க பாரு விஜி, இங்க பாரு. அழாதம்மா, அழாத, அழாத விஜி. என் வாழ்க்கையே போச்சு சித்தி. பாத்தியலா, அவரை நம்பித்தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். அவரே என்ன கொல்ல பாக்குறாரு சித்தி. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம்ல, உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அழக்கூடாது. என்னாச்சு விஜி? நீ ஏன் கூட தானே இருந்த? நான் உன்னை ராமாயி பெரியம்மா கூட தானே தூங்குன்னு சொன்னேன். அப்புறம் எங்க போன நீ? சித்தி, அப்பதான் ரொம்ப குளிர்துன்னு சொல்லுச்சு. அதுக்கு போர்வை எடுக்கத்த நான் அந்த ரூமுக்குள்ள போனேன். போர்வை எடுத்துட்டு திரும்பும் போது யாரோ தாப்பா போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா மச்சான் தன்னை மறந்து போதையில நின்னுட்டு இருந்தா. என்னைய ஒரு மாதிரியா பார்த்தாங்க. நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். ஆனா விஜி, சித்தி, விஜி அழாத. விஜி அழாதம்மா, அழாத. எனக்கு புரியுது. அழாத, அழாதம்மா. நாங்கெல்லாம் இருக்கோம். உன்னை நல்லா பார்த்துப்போம். சித்தி, நீங்க மட்டும் என்ன நம்பலன்னா என் கழுத்துல மச்சான் இன்னைக்கு தாலி கட்டியிருக்கவே மாட்டாரு சித்தி. என் வாழ்க்கையே போயிருக்கும். காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் சித்தி. என்னைய பெத்தவ உயிரோட இல்லைனாலும் அவங்க இடத்துல இருந்து நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க சித்தி. விஜி அழாத. இங்க பாரு, இங்க பாரு. நீ சொல்றதா உண்மை. நான் உன் அம்மா மாதிரிதான். அழாத விஜி. என்னால எல்லாருக்கும் கஷ்டம்ல. பாவம் பிருந்தா, அது வாழ்க்கையும் என்னால கெட்டு போச்சு. என் அப்பா அம்மா என் கூட இருந்திருந்தானா நான் பொழைக்க இந்த ஊருக்கு வந்திருப்பேனா? எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா சித்தி? எனக்குன்னு யாரும் இல்லாம போனதுனால எனக்கு இப்படி எல்லாம் ஆயி போச்சு சித்தி. இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு தனியா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ தனியாள் இல்ல. இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இது உன் குடும்பம். இனிமே நீ இங்கதான் இருக்க போற. இதுதான் உன் வாழ்க்கை. ஆனா அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்றாங்களே சித்தி. ஏத்துப்பாமா. அவனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஏதோ அவன் சுயநினைவு இல்லாம செஞ்சுட்டான். ஆனா இது எல்லாமே மாறும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? என் வாழ்க்கைக்கு நீங்களும் மாமாவும் பொறுப்பேத்துக்கிட்டதுனாலதான் சித்தி என் மானம் போனதுக்கு அப்புறமும் நான் உசுரோட இருக்கேன். இல்லனா என் நேரம் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து நான் செத்து போயிருப்பேன் சித்தி. வாய் மூடு, அடிச்சிருவேன். அந்த மாதிரிலாம் பேசவும் கூடாது, அப்படிலாம் யோசிக்கவும் கூடாது. நம்ம செத்து போறதுனால எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா சொல்லு? தப்பு விஜி. நீ எதுக்கும் கவலைப்படாத விஜி. அவன் மனசு மாறுவான், உன்னை ஏத்துப்பான். நீங்க 2 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்வீங்க சித்தி. கடவுளே, இவங்க 2 பேரையும் நல்லபடியா நீங்கெல்லாம் குடிக்கலனா இவன் எப்படா போதையானா? இவன் எப்படா போதையானா? இவன் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணா? டேய்,
உன்னைய பையன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. மிருகத்தை விட மோசமான செயலை செஞ்சிருக்கியாடா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா என்ன அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்பா எனக்கு எப்படி நிதானம் இல்லாம போச்சுன்னு தெரியலப்பா. அப்பா ஆனா கடவுள் சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அப்பா அம்மா மேல சத்தியம்ப்பா. சீ, வாய மூடுற. அசிங்கத்தை பண்ணிட்டு பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்கியா? நீ பண்ண அசிங்கத்துக்கு கடவுள் வேற சாட்சி கூப்பிடுறியா? டேய், நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா 2 பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டல. அப்பா அப்பா விடுங்கப்பா, இனி யார் சொல்லி என்ன ஆக போகுது? அப்பா ப்ளீஸ்ப்பா, கோவப்படாதீங்க. டே கார்த்தி, இங்க பாரு, விஜயும் நல்ல பொண்ணுதான். நடந்ததே நினைச்சிருக்காம அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழப்பாரு. டேய் என்னடா கார்த்தி? டேய், இதுதான் உன் வாழ்க்கை. ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். அந்த விஜய வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணனா பாரு, அப்பா உன்னை பையனு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். அப்பா ஆறுதலா 2 வார்த்தை பேசுறதுனால என்ன ஆயிட போகுது சொல்லு? நீ பேசினா அவ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தானே பேச சொல்ற. அது முடியாதுங்கிற. நீ இப்படி பேசுவேன்னு நான் வீரா, நீ வா. நில்லு. நான் தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு வந்து வான்னு கைய பிடிச்சி இழுத்தா என்ன அர்த்தம்? என் தங்கச்சி கிட்ட நான் பேசணும், நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, இப்ப நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சிங்க ஒன்னாயிட்டீங்க. இந்த வீட்ல நான் மட்டும்தான் வேத்தாள் ஆயிட்டேன்ல. வள்ளிமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன வீரா, பேசுறத நீயும் கேட்டுட்டு தானே இருக்க. ஏன் இவ பண்ணாத தப்பா? இவ உன் அக்காங்கிறதுனால தானே இவ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இவகிட்ட நீ சகஜமா இருக்க. ஆனா ஒரு தப்பும் பண்ணாத விஜய் கிட்ட போய் பேசுன்னு சொன்னா உன்னால முடியாதுன்னு சொல்ற. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, அவகிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. அவ செய்யலனா அது அவளோட விருப்பம். இதுல எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன எழுத்து பேசுறீங்க? ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதான். கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அதை வேணும்னே கெடுக்கணும்னு பார்த்தவதானே நீ. நீ எல்லாம் பேச வந்துட்ட. இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓ, நீ பிரச்சனை வேற பண்ணுவியா? பண்ணு, பிரச்சனை பண்ணு பாக்கலாம். 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வள்ளிமா, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னால இப்ப யார்கிட்டயும் பேச முடியாது. நீங்க இதை வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் வரேன். வா போலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.